கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நமது உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நான் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாளில் கூட ஒரு சில முக்கியமான ஆவிக்குரிய சத்தியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகள். முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே பாடுகளற்ற, கஷ்டங்களற்ற, உபத்திரவங்களற்ற, எந்த விதமான பொருளாதார குறைவும் இல்லாத, ஒரு வியாதி இல்லாத பரிபூரணமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களாகி நாம் இந்த உலகத்திலே வாழ முடியுமா? இரண்டாவது, அப்படிப்பட்ட பரிபூர்ணமான வாழ்க்கை வாழத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்து பாடுபட்டு மரித்தாரா? மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் பாடுகளற்ற, உபத்திரவங்களற்ற, வேதனைகளற்ற, பொருளாதார குறைவில்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்தார்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதார குறைவே சந்திக்கவில்லையா? அவரோடு கூட இருந்ததான உடன் ஊழியர்கள் எந்த விதமான வியாதி படுக்கைக்கும் போகவில்லையா? ஏன் அவர்கள் வியாதியற்ற ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்தார்களா? ஏன் இப்படிப்பட்டான கேள்வியை நான் தொடர்ந்து கேட்கிறேன் என்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே பாடுகளற்ற, உபத்திரவங்களற்ற, கஷ்டங்களற்ற, பொருளாதார குறைவு இல்லாத, வியாதி இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும், விசுவாசத்தினாலே வாழ முடியும் என்று சொல்லி ஒரு வகையான உபதேசம் இன்றைக்கு திருச்சபைகளிலே, கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அப்படியே சுற்றி திரிகிறது. விசுவாசத்தினால நீங்க என்ன செய்வோங்க, கிளைம் பண்ணிக்கோங்க, வியாதிகள் என்ன செய்யும், உங்களை விட்டு மறைந்து போய்விடும், பொருளாதார குறைவுகள் உங்களை விட்டு மறைந்து போய்விடும், கஷ்டங்கள், கண்ணீர், கவலை, வியாதிகள் எதுவுமே வராது. அப்படி கிறிஸ்தவர்கள் கஷ்டங்கள் வழியாக, வியாதிகள் வழியாக, கண்ணீர் வழியாக போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய விசுவாச குறைவையே அது காட்டுகிறது என்று சொல்லி புதிதான ஒரு உபதேசம், புதிதான ஒரு வெளிப்பாடு. இது ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததான வெளிப்பாடு கிடையாது. அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டதான ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த அறிவு இல்லாததினாலே, மறைமுகமாக சொல்ல போனால் அந்த வெளிப்பாடு இல்லாததினாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களிலும், கவலைகளிலும், கண்ணீர்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் நீங்க அழுதுட்டே கிடக்குறீங்க விசுவாசிகள்? காரணம், உங்களுக்கு அந்த விசுவாசம் கிடையாது, அந்த அறிவு இல்லை உங்களுக்கு. அவங்க இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. எப்படி சாத்தான் ஆதாமை ஏவாளை ஏமாற்றினானோ, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னானோ, அதே போல உங்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை, அதனால நீங்க கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்னு அவர் அதை போதித்துக் கொண்டிருந்தார். ஆனா அவர் எடுத்துக்கொண்டதான பகுதி மிகவும் தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டது. வேதத்தினுடைய வெவ்வேறு பகுதியிலிருந்து வசனம் கொடுக்கப்பட்டதான அந்த சூழலில் இருந்து வேரை போல பிடுங்கி அவர் இப்படிப்பட்டதான ஒரு உபதேசத்தை ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அதை நான் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு பகுதி தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 17வது வசனம் வரை. அவர் சொல்லுகிறார், வசனத்துடைய வியாக்கியானம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர். நீங்க எல்லாம் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். அதனால நீங்க என்னது, நீங்க தைரியமா நீங்க என்ன செய்யலாம்னா அவரை அணுகலாம். அடிமை போல அல்ல, ஐயா ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னுடைய வாழ்க்கையில தான் நடக்கட்டும் ஐயா அப்படின்னு சொல்லி போய் அவர் கிட்ட போயிட்டு ஒரு அடிமையா, ஒரு கெஞ்சி, ஒரு தலை குனிஞ்சி நீங்க நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு எல்லா விதமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார். அந்த புத்திர சுவிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். மறுபடியும் மகனே அவரிடத்துல போய் ஐயா எனக்கு அது செய்யுங்க, இது செய்யுங்க சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பத்திரம், பட்டா, சிட்டா எல்லாம் போட்டு கையில கொடுத்துட்டாருங்க அதிகாரம். நீங்க போய் என்ன கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க ஜெபிக்கிற அந்த முறையிலே தெரியும் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களா அல்லது தேவனுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களா என்று சொல்லி. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றதுனாலதான் நீங்க அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க. கெஞ்ச வேண்டிய எனது அவசியம் கிடையாது. அதிகாரம் இருக்குது உங்களுக்கு, நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. அவர் சொல்லுவாரு, நான் உனக்கு எல்லா அதிகாரம் கொடுத்துட்டேன், ஏன் ஏன்ட்ட வந்து நிக்கிறேன்னு அவர் சொல்லுவாராம். இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்டர் பிரதர், மூத்த சகோதரர். அதனால அவருக்கு கிடைக்கிறதான அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய பங்கு நமக்கும் கிடைக்கும். பிதாவாய் தேவனுடைய அந்த சுதந்திரத்துல, அந்த சொத்துல அவருக்கு ஒரு பங்கு, நமக்கு ஒரு பங்கு. ஏன்னா நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரமாமே.
கிறிஸ்துவுக்கு நம்ம யாரு? உடன் சுதந்திரர், அதாவது சொத்தில் பங்கு உள்ளவர்கள், பார்ட்னர். அவருக்கு எவ்வளவு சொத்து கிடைக்குமோ அதுல பாதி நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 40 ஏக்கர் கிடைக்குதுன்னா நமக்கு ஒரு 40 ஏக்கர் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார்? அதிகாரமுடையவர் நடந்து கொண்டார். அவர் ஆண்டவரிடத்துல போய் கெஞ்சல. அதே போலதான் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும், நீங்களும் பிஹேவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் போதித்துக் கொண்டிருந்தார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மற்ற மத குருக்களை விட, வேத பாரதர்களை விட ஏன் அவர் அதிகாரமுடையவராய் அவர் போதித்தார் தெரியுமா? ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய சொந்த குமாரன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே அடாப்டட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவருடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நம்மளுடைய சொந்த பிள்ளைகள் கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனுடைய சொந்த குமாரன். இயேசு கிறிஸ்துவ ஏன் சிலுவையில் அடித்தாங்கன்னா ஒரு முக்கியமான காரணம், அவர் தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொன்னாராம். அப்ப நம்மெல்லாம் அடாப்டட் பண்ணப்பட்டவங்க. அதனாலதான் அவங்களுக்கு கோபம் வந்தது யூதர்களுக்கு. நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் மார்தட்டி கொள்கிறவர்கள், வைராக்கியமானவர்கள். இயேசு கிறிஸ்து தேவனை, பிதாவாகி தேவனை என்னுடைய பிதா என்று சொல்லும் பொழுது ஏன் உங்களுக்கு கோபம் வந்துச்சு? ஏன்னா அவர் சொன்ன அர்த்தம் வேற, அதுல ஆழமான அர்த்தம் இருக்குது. அவர் தேவனுக்கு தன்னை சமமாக்கினார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு கோபம் வந்துச்சு. ஆனா நம்ம பிதாவை தேவனுக்கு சமமானவன் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சமமானவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து யாரு? நம்ம யாருங்க? அப்படி சொந்த குமாரன். இன்னும் இதுல எக்ஸ்ட்ரீமா போய் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை விட நம்மை அதிகமாக நேசிக்கிறார். ஏன்னா அவரவே கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார் இல்லையா? மீட்கும் பொருளை விட யாரை மீட்கிறாங்களோ அவங்க எவ்வளவு பெரிய முக்கியமானவங்க இல்லையா? நம்ம பிதாவினுடைய பார்வையில விசேஷித்தவர்கள், நம்ம தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்ம எல்லாம் காப்பாத்தினா, அந்த தயவை நினைச்சு, அந்த இரக்கத்தை நினைச்சு, தன்னை தாழ்த்தாம திமுறா. ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு பூனையும் ஒரு நாயும் வளர்த்தாங்களாம். அப்ப அந்த நாய்க்கு சாப்பாடு போடும்போது நாயோட சிந்தனை எப்படி இருக்கும், அந்த பூனைக்கு பால் கொடுக்கும்போது பூனையோட சிந்தனை எப்படி இருக்கும்? அந்த பூனைக்கு பால் கொடுக்கும்போது பூனை நினைக்குமா, இவங்க நம்மளை நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் அப்ப கொடுக்குறாங்க, அநேகமா இவங்களுக்கு நான் கடவுளா இருப்பேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பூனை நினைச்சுதான். ஆனா நாய் நினைச்சதான் நம்மளை நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, நல்லா உபசரிக்கிறாங்க, அநேகமா இவங்க கடவுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் நினைக்குமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப தெரியுதா, நம்ம எல்லாருமே நன்றி உள்ள நாய். ஆனா அந்த பூனை இருக்கு பாத்தீங்களா, பெருமை பிடிச்சது, அது அப்படித்தான் சொல்லும். எவ்வளவு பெரிய உதவி ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. அதற்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம சமமாக்குறதா? அவர் செய்த நன்றிய, அவருடைய கிருபையை வீணடிக்கிறதா? கிறிஸ்துவனுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்ப அவரோட கூட மகிமைப்படுறதுக்கு அவரோட என்ன செய்யணுமா? பாடுபடணுமா? அதாவது இவங்களுடைய உபதேசம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்கட், குறுக்கு வழி, குறுக்கு புத்தி. சாத்தான் சொன்னா பாத்தீங்களா, எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, என் காலில் விழுந்து என்ன வணங்கு, எல்லாவற்றும் உங்க கையில கொடுத்துட்றேன். ஷார்ட்கட்டு. அதாவது சிலுவை இல்லாத கிரீடம், சிலுவை இல்லாத பரலோக வாழ்க்கையை பிராமிஸ் பண்றான். யாரு? சாத்தான். இது சாத்தானுடைய உபதேசம். மக்களை குறுக்கு புத்தியில வாழ வைக்கிறது, படிக்காம போய் பரீட்சை எழுத வச்சு ஆண்டவரோட உதவி செய்வார்னு சொல்லி உற்சாகப்படுத்தி விடுறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப சிலுவை இல்லாத ஒரு கிரீடம் நமக்கு என்னது கிடைக்காது, ஒரு பரலோக வாழ்க்கை கிடைக்காது. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கீழே பகுதி ஏன் மறந்தாங்க தெரியுமா? அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மளிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவல்ல என்று எண்ணுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் பாடுகள் வழியாக, உபத்திரங்கள் வழியாக, பொருளாதார குறைவுகள் வழியாக, வியாதிகள் வழியாக கடந்து போனார்கள். thousands of fruits I have. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலத்து பாடுகள் இனி நம்மளிடத்தில் வெளிப்பட போகும் அந்த மகிமைக்கு, அந்த மகிமையான நித்திய வாழ்க்கைக்கு இன்கம்பேரபிள், ஒப்பிட்டே பார்க்க முடியாது, ஃபார் எக்ஸீடிங்லி கிரேட். ஆமா, அவ்வளவு பெரிய மகிமை நமக்காக இணைஞ்சிருக்கான், பரலோகத்துல காத்திருக்குதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் வழியாக தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த பரமனிடத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல கீழே உள்ள பகுதி பாத்தீங்கன்னா, சகல சிருஷ்டிகளும் அவளோடு கூட என்ன செய்யலாம்? காத்திருக்குதான், ஏங்கி தவிக்குதான், ஒரு பிரசவ வேதனை படுகிறது போல அவருடைய வருகைக்காக காத்திருக்குதான். அழிவுள்ளதிலிருந்து அழிவில்லாமைக்கு, குறைவுள்ளதிலிருந்து பரிபூர்ணத்திற்கு காத்திருக்குதான். இந்த உலகம் குறைவுள்ளது, இந்த உலகம் பரிபூர்ணமற்றது,
இந்த உலகம் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் நிறைந்திருக்கிறது. அதனால இந்த மாயான உலகம் அழிஞ்சி அந்த நிஜமான நித்தியமான அந்த உலகம் வர்றதுக்கு, அந்த வாழ்க்கை வர்றதுக்காக சகல சிருஷ்டிகளும் ஏங்கி தங்களுக்குள்ள பிரசவ வேதனைப்படுகிறதான், தவிக்கிறதான். இந்த கண்பானதையோட பிள்ளைகளே, நாம தவிக்கிறோமா? கீழே வசனம் சொல்லுது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து வெயிட்டிங் லிஸ்ட் காத்திருக்கிறோம். இன்னும் முழுசா என்ன செய்யல, கிடைக்கல. நமக்கு கிடைச்சிருக்கு அந்த அச்சாரம், ஆவியனும் அச்சாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அது நமக்கு என்னது, ஒரு ப்ரூஃப் நித்திய வாழ்க்கைக்கு. அது ஒரு நமக்கு ஒரு டிக்கெட்டு பரிசுத்த ஆவியின் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்காக நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அவங்க தவிச்சாங்க, நீங்க தவிக்கிறீங்களா? நான் தவிக்கிறேனா? அந்த பரலோக வாழ்க்கைக்கு நேராக, அதுக்கு நேராக தான் வாழ்ந்தாங்களா? அதனாலதான் ஆதி அப்போஸ்தலர்களும் உலகத்தை தலையில மாற்றினாங்க. காரணம், அவங்களை பொறுத்தளவு 2 நாள் தான். ஒன்று அவங்க வாழ்ந்த அந்த நாள், 2வது கிறிஸ்துவனுடைய வருகை நாள், கர்த்தருடைய நாள். இந்த 2 நாளுக்காக தான் வாழ்ந்தாங்க. அந்த நாளை எண்ணி அந்த நாளை வாழ்ந்தாங்க. அவருடைய வருகை நாளை எண்ணி அன்றைக்கு நாள் அவங்க வாழ்ந்தாங்க. எனக்கு அன்பானதையுடைய பிள்ளைகளே, அவங்களுக்குன்னு எதிர்காலம் எதுவுமே கிடையாது. எதிர்காலத்தை குறித்து அவங்க யோசிக்கவும் கிடையாது. எதிர்காலத்தை குறித்து அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அந்த நம்பிக்கையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த மகிமையின் நாளுக்காக, அந்த நித்திய வாழ்க்கைக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்காக கிடையாதுங்க. உலக வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரிக்கவில்லை. நாம் காணாததை நம்புவோமாகில், காண்கிறதை ஒருவன் நம்ப வேண்டுவது என்ன? காணாதே நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு நம்ம என்ன செய்வோமா? காத்திருப்போமா? அதற்காக பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஏன் பொறுமையோட காத்திருக்கணும்? நிறைய உபத்திரங்கள் வருங்க, கஷ்டங்கள் வரும், பிரச்சனை வரும், வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோட காத்திருக்க வேண்டிய அவசியம். ஆனா அந்த சூழ்நிலை அப்படியே ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாராம். அது கீழ வசனத்துல பாக்குறோம், 26 27 வசனத்துல ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாராம். அதற்காக தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாராம், நம்முடைய பலவீனங்களை உதவி செய்யறதுக்கு, நம்ம பலப்படுத்துறதுக்கு. அதனால நம்முடைய வாழ்க்கையில வர்ற எல்லா சூழ்நிலையுமே நன்மைக்காகத்தானா. 28 வசனம் அது என்ன சொல்லுதுன்னா, அஞ்சியமோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனுடைய அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்குதான். ஆவியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, அந்த ஆவியனும் அச்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, நித்திய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்காகத்தானா. எப்படி என்ன நன்மைக்காக? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயல்ல நம்மை உருவாக்குவதற்காக ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறதான சூழ்நிலைகளாம், ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிறதான கஷ்டமான சூழ்நிலைகளாம். அப்படின்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலிலே நம்மை உருமாற்றாத எந்த கஷ்டமான சூழ்நிலையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் எல்லாமே ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அது என்ன நோக்கம்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயல்ல நம்மை மறுரூபப்படுத்துறதுக்காகவா. அதனால நம்ம என்ன சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறதுனால மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அதே போல என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தொடர்ந்து பார்க்கிறோம் இல்லையா? ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அடுத்த கீழ் உள்ள பகுதி, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அடுத்த கேள்வி, யார் நமக்கு எது அகேன்ஸ்டா இருக்க முடியும்? எந்த மனுஷன் நமக்கு விரோதமா செய்ய முடியும், குற்றப்படுத்த முடியும், தண்டனைக்குள்ளாக தீர்க்க முடியும் சொல்லிட்டு எந்த சூழ்நிலைங்க கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, அடுத்த கீழ் உள்ள பகுதியில மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூரானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். வேற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலை எல்லாம் அப்போஸ்தலர்களும் பவுலும் கடந்து போயிருக்கிறாங்க. அவங்க வெளிப்படையா, சாட்சியா, தைரியமா நமக்கு சொல்றாங்க, எந்த சூழ்நிலையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, அவருடைய உறவை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? இந்த 2026 வருடத்துல அந்த நிச்சயத்தோடு கூட எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள வேண்டிய பலத்தை கொடுப்பதற்கு ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார். ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாடுகளையும், கஷ்டங்களையும், உபத்திரங்களையும் அனுமதிக்கிறார். அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு கூட, ஒரு நிச்சயத்தோடு கூட நம்ம என்ன செய்வோம்?
இந்த வருடத்தை நாம் சந்திப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே ஒவ்வொரு நாளும் உருமாறுவோம். அவரை சந்திக்கும் நாளிலே அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் அவர் நம் யாவரையும் அவருடைய சுதந்திரராக, அவருடைய பரலோக வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை அவரோடு கூட பங்கிட்டுக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.